Hi friends, welcome to Virudhai Virundhu. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா நல்ல டேஸ்டியா செய்யக்கூடிய பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து 6 மாச குழந்தைங்கல இருந்தே நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பேபிஸோட ரெசிபி. சோ இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா தண்ணியில க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இதோட சேர்த்துடலாம். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா காரம் அவ்வளோவா இறங்காது. கொஞ்சம் தட்டி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதோட வெள்ளைப்பூடு. நான் சின்ன வெள்ளைப்பூடுங்கிறதுனால ஒரு 7-8 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ்னால் நீங்கள் 2-3 எடுத்துக்கோங்க போதும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இதை ஊற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இது வந்து மீதம் விழுந்துருச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக பருப்பு வேக வச்சு சாம்பார் வைக்கிறத விட இதை வச்சு சாம்பார் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, 2 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு தாளித்து இதை வந்து நம்ம குழம்போடு சேர்த்துடலாம். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.